டிடிஎஃப் வாசனின் செல்போனை ஜூன் 3ஆம் தேதியன்று ஒப்படைக்க வேண்டும் என மதுரை அண்ணாநகர் காவல் நிலைய போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். டிடிஎஃப் வாசன் அவர் 15ஆம் தேதி மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே அவர் செல்போன் பேசியபடி அவர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில காரை ஓட்டி சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்யப்பட்டு நேற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அவர் கோர்ட்டில் 10 நாளைக்கு மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் அவர் நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் அவர் நான் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டேன் என்பது போன்ற உறுதிமொழி கொடுத்து அதன் பின்பு அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற நிலையில் அவர் இன்றிலிருந்து 10 நாள் கையெழுத்து போடுவதற்காக அண்ணாநகர் காவல் நிலையம் வந்த நிலையில் அவர் உபயோகப்படுத்திய செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்காக சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனை அவர் வாங்கிய பின்பு அவர் புறப்பட்டு சென்றார். இதனால் அவர் கையெழுத்து போட வந்த நிலையிலும் கூட டிடிஎஃப் வாசனுக்கு அதிக அளவில் அவருடைய ரசிகர்களாகிய பசங்களும் அதிக அளவில் கூடியிருந்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.